பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். முழு சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தை அலங்காரமாயிருக்கிறது. கர்த்தரின் பண்புகளில் மிக சிறந்ததாக அமைவது அவரது பரிசுத்தமாகும். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள கர்த்தர் நம்மையும் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கிறார். பழங்காலத்தில் ஆசாரியர்கள் ஆராதனை செய்ய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லும்போது பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உள்ளே சென்று அவருடைய அது ஆசாரிய வேலையை செய்ய முடியும். ஆகவே அப்படிப்பட்டதை தரித்து கொள்வார்கள். ஓய்வு நாளை 7ஆம் நாள், அதாவது 7ஆம் நாளை பரிசுத்த நாளாக நாம் ஆசரிக்கும்படி கர்த்தர் கூறியிருக்கிறார். சாலமோன் கட்டின ஆலயத்தை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று உரைத்திருக்கிறார். யோபு தன் குடும்பத்தார் வீட்டில் விருந்து வைத்து முடித்த பின்பு அவருடைய குமாரர் குமாரத்திகளை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தருடைய மகத்தான நாமத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று கூறியிருக்கிறார். நான் இஸ்ரவேலரை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர் சொல்கிறார். அநேக ஆலயங்களில் ஆல்டருடைய மேல் பகுதியில் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டிருக்கும் வாசகங்களை நாம் காண்போம். ஏனென்றால் கர்த்தருடைய பரிசுத்தமானது தினமும் ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தம் என்பது தினமும் ஆலயத்தினுடைய அலங்காரம். கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார் என்பதே அதோட ஆலயத்துக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தருடைய சாட்சிகள் நீதி உள்ளவைகள். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. பிதாவானவர் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் கர்த்தருடைய சாட்சிகள் உண்மை உள்ளவைகள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கும் என்றும் இங்கு கூறுகிறார். ஜெபம். அன்புள்ள பிதாவே, நீர் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் அளவு எங்கள் வாழ்க்கை இருக்க உதவி புரியும் சுவாமி. நீர் பரிசுத்தர் சுவாமி. அதுபோல நாங்களும் பரிசுத்தராக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. பரிசுத்தராக இருக்கிற நீர் வாசஸ்தலமாகிய ஆலயத்திற்கு வந்து தினமும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி. ஆலயத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இது எல்லாம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கொள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.